சபை 100க்கு 100 ஜாதி மறுப்பு சபை என்பதை அறிவிக்கிறோம். கர்த்தர் நம்மள ஒரு கம்யூனிட்டியா உருவாக்குறார், பரிசுத்த ஜாதியாய். அதனால இங்க வேற எந்த ஜாதிக்கும் இடமே கிடையாது. ஆமே, நான் அதை நம்பவே இல்லை. ஏன்னா அது தேவனால் உருவாக்கப்பட்டதே கிடையாது. ஆமே, இந்த சபை 100க்கு 100 ஜாதி மறுப்பு சபை என்பதை அறிவிக்கிறோம். அவர் இவராமே, அவர் அவராமே, மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியோம். ஆமென். அந்த குப்பெல்லாம் தேவையே கிடையாது. நீ கிறிஸ்தவன் ஆன பிறகும் இன்னும் எந்த கொள்கையை தான் நம்பிட்டு இருக்கிறீங்க? இந்து மதத்தின் கொள்கையை தான் கிறிஸ்தவர்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்ன நீ கிறிஸ்தவன்? இந்து மதத்தின் தத்துவத்தில் தான் ஜாதியே வந்துச்சுங்க. நீ இன்னும் ஜாதி நம்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவங்களே ஆகலை, நீங்கள் இந்து மத தத்துவத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா இந்து மதத்தில் தான் மனு தர்மம் விதிப்படி ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன், ஒருத்தன் சத்திரியன், ஒருத்தன் சூத்திரன்ற கொள்கை அங்கிருந்து வந்தது. அப்போ நீ சபைக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தும் நீ இன்னும் கிறிஸ்தவனாவே ஆகலை. நீ உண்மையான கிறிஸ்தவனானா அந்த ஜாதின்ற குப்பையை தூக்கி வெளியில எறிவ. அது வரைக்கும் யூ ஆர் நாட் இன் கிறிஸ்டியன். சொல்லவே சொல்லாது. எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டான், ஆனால் உள்ள ஒரு எகிப்து இருக்கு. பிசிக்கலா எகிப்திலிருந்து வெளியே வந்தாலும் மண்டைக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பெரிய எகிப்து உள்ள கிடக்குது. அது மாறணும், அது தூக்கி தூர போடணும். பாருங்க, அது இருக்கவே கூடாது. அது தேவனால் உண்டான ஒன்றே கிடையாது. ஆனால் என்ன ஆயிடுது பாருங்களேன், இன்னைக்கு சபை கூட பார்த்தீங்கன்னா, இப்போ திருநெல்வேலியில எடுத்துக்கோங்களேன், அந்த சபையா அது பார்க்கும்போது தான் சபை, ஆனால் அந்த ஜாதிக்காரங்களாம் அங்கே இருப்பாங்க. ஓ இந்த சபையா, ஓ இதில் இந்த ஆக்சுவலி அது மறைமுகமாக அது என்னவா தான் இருக்குது. ஜாதி மக்கள் கிறிஸ்தவம் என்கிற பெயரில் கூடுகிற இடமா இருக்கு. ஒருத்தர் சொல்றார், ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்கு, ஏன் இவ்வளோ பக்கத்தில் 2 பக்கமும் சர்ச்சு? அப்ப பிரதர், அவங்க வேற இவங்க வேற, ஒன்றும் ரொம்ப தூரம் நம்ம வர வேண்டியது இருக்கு பாருங்களேன். புத்தி சிந்தனை எல்லாம் எவ்வளோ மாற வேண்டியது இருக்கு பாருங்க. அப்போ கம்யூனிட்டின்னு நான் சொல்ல, இதுக்கு இவ்வளோ சொல்றேன்னா, கம்யூனிட்டின்னு ஒன்னே டக்குன்னு அந்த வேர்டு எங்கே போகுது? அங்கே போகுது. இது அந்த கம்யூனிட்டி கிடையாது. எந்த ஜாதி எந்த பாகுபாடு இல்லாமல் கடவுளை அப்பா என்று நம்புகிற ஒரு கூட்டம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ராஜரீக ஆசாரிய வம்சமாய் எழும்பி நிற்கிற ஒரு கூட்டம். ஆமென்.